வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தம் பிரியாணி, சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, கொஞ்சமாக தயிர் சேர்த்து நம்ம கையால் இந்த மாதிரி பிசைஞ்சு ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கரில் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா நம்ம ஓல்ட் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, கல்பாசி, நட்சத்திர சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 பச்சை மிளகாவும் நான் சேர்த்துருக்கேன். இப்போது இதில் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போது இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிடுச்சு. இதில் நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு வாசனை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறமா நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இது மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பிரியாணிக்கு எப்போவுமே தக்காளி விட வெங்காயம் ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போது இதில் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஜீரகத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு நம்ம ஆல்ரெடி சிக்கனில் சேர்த்துருக்கனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தியாக சேர்த்துற போகிறீங்க, அப்புறம் கறிக்க ஆரம்பிச்சிடும். இப்போது இதை ஒரு தடவை நல்லா கலந்து நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிக்கன் நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு தட்டை போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ கறி நல்லா வெந்துடுச்சு. அதில் கறியிலே நிறைய தண்ணி விட்டுருக்கு. பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம். நான் ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தண்ணி சேர்க்கணும். இப்போ நம்ம தம் போடுறதுனால 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி வைக்கணும். அதனால் நான் 4 கிளாஸ் இந்த கிளாஸில் எடுத்திருக்கேன். அதனால் 8 கிளாஸ் தண்ணி வைக்கணும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சிக்கன்லேயே ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டதுனால நான் 7.5 கிளாஸ் மட்டும் தான் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 லெமன் எடுத்து நல்லா பிழிஞ்சுக்கிறேன். பிழிஞ்சதுக்கப்புறமா நல்லா கலந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போது இதை மூடி ஒரு 5 நிமிஷம் ஹை ஸ்பீடில் நம்ம வச்சிடணும். இப்போ 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணிலாம் வற்றிருக்கு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இது ஃபுட் கலர் ஆல்ரெடி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஆரஞ்சு கலர். அதை கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துக்கிறேன். இது சும்மா லைட்டாக கலந்துட்டு இந்த மாதிரி கரண்டியில் இது பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை தம் போட போகிறோம். நான் ஒரு 5 நிமிஷம் ஆல்ரெடி நான் தோசைக்கல்லை ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அது மேலே குக்கரை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். வெயிட்டாக இருக்கணுன்றதுக்காக கூடவே நான் இந்த இடிக்கல் இருக்குங்களே அதை வச்சுருக்கேன். இப்போ இன்னும் நல்லா வெயிட்டாக இருக்கும் அந்த பாத்திரம். வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுறணும்.
20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. உதிரியாக இருக்குது. அடியும் பிடிக்கல, குழையவும் இல்லை. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இதை எறா தொக்கோடு சர்வ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ எறா தொக்கு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.